மார்னிங் சொல்லு. சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடைசி நாள் ஊட்டியில் டே 4. இன்றைக்கி வந்துட்டு கிளம்ப போகிறோம். காலையில் 10 மணிக்கு செக் அவுட் இங்கே ஹோட்டலில் இருந்துட்டு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கடவுளே நம்ம ஊருக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அது மறுபடியும் அந்த வெயில், அந்த சம்மர் இது தான் பார்ப்போம் நம்ம ஊரில். ஸோ அந்த கிளைமேட்டை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு எல்லாம் பேக்கிங் முடிஞ்சுது. வந்துட்டு அவ்வளோதான், செக் அவுட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல. அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க. பேக்லாம் எடுத்துகிட்டு இப்போ கீழே போகலாம் வாங்க. காரில் லக்கேஜ் தான் வச்சிடலாம். அப்படியே ஒரு கடைசி வியூ ஹோட்டலில். ரொம்ப அழகாக இருந்துச்சு சீரியஸாகவே. 3 நாள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம். இப்போ உங்களுக்கு அப்படியே என்னென்ன மெனுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், பப்பாயா, வாட்டர்மெலான் இருந்துச்சு. இந்த சைடு வந்து சீரியல்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு 3 விதமான சட்னி, சாம்பார், இட்லி, அப்புறம் வந்துட்டு சேமியா, அப்புறம் தோசை, அப்புறம் இதில் பூரி இருந்துச்சு, காலி ஆயிடுச்சு. பூரி மசால், அப்புறம் வந்துட்டு ப்ரெட் இருக்குது. அப்புறம் இதில் வந்துட்டு ஏதோ ஒரு கறி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, இது நான் டேஸ்ட் பண்ணல. அப்புறம் இதில் வந்துட்டு ஆம்லெட் இருக்குது, அப்புறம் எக் இருக்குது. அவ்வளோதான். இந்த சைடு வந்துட்டு டீ, காஃபி எடுத்துக்கிறதுக்காக இருக்குது. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா டைம் ஆனதுனால இப்போ இங்கே இது ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்களாம் தான் எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. ஸோ ஜஸ்ட்டு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோடையும் ஒரு சேர்ந்து ஒரு பிக் எடுக்கலாம், ஸ்னாப் எடுக்கலான்னு கூப்பிட்டோம். இதுதான் அது. அப்புறம் இந்த கடையில் சரி ஏதாச்சும் ஒரு ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு போகலாங்கிறதுக்காக இங்கே வந்தேன். இதுதான் செலக்ட் பண்ணேன். இந்த லேம்ப் மாதிரி இருக்குல்ல, அதுதான் செலக்ட் பண்ணேன். கேண்டில் ஏற்றி வைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரித்வா அடம் பிடிச்சி ஒரு டாய் வேணும்னு சொல்லிட்டு இந்த காரை வாங்கியிருக்கான். மாற்றி மாற்றி சொன்னான். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வேணும்னா, அப்புறம் ரெட்டுன்னா, கடைசியில் ப்ளூ தான் வாங்கணும் ஆக்சுவலாக. இப்போ வாங்கிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு பிளேஸ் அப்படியே போகிற வழியிலே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்தோம். அதோட வந்துட்டு டூரிஸ்ட் சென்டர்னு போட்டிருந்துச்சு. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். வியூ பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் அது. இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு இன்னொரு பிளேஸ் போனோம். இங்கேயும் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. அப்புறம் இதுதான் அந்த டூரிஸ்ட் சென்டர். இது ஆக்சுவலாக போகலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் போனோம். நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் உள்ளே போவீங்களோ உங்களுக்கு அதே மாதிரி நான் காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபீல் ஆகும் கண்டிப்பாக, நீங்களே பார்க்குற மாதிரி. இந்த 10 ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்கும். இதோட காம்போ ப்ரைஸ் வந்து 350 ஒரு டிக்கெட்டு. நாங்கள் 2 பேர்னால 700. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் 950 போட்டிருக்காங்க பாருங்கள். பட் இப்போதைக்கு கொஞ்சம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஆஃபர் கொடுக்குறதா சொன்னாங்க. சீரியஸாக கண்டிப்பாக நல்ல ஒர்த்து தான் இந்த ஆஃபரு. அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. இந்த 2 ஃபன் சிட்டி கார்டு இந்த கார்டு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க உள்ளே போகிறதுக்காக. அப்புறம் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ரூம் மாதிரி, அந்த பின்னாடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்களா, அந்த ஸ்டேஜ் மாதிரி. அங்கே போய் நம்ம நிற்கணும். ஒரு 6 பேக்ரவுண்ட் காமிப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு 2 பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அது அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. நாங்கள் அந்த ஸ்னோவும் அந்த பீச் மாதிரி இருக்குல்ல கடைசியாக, அது 2 தான் செலக்ட் பண்ணோம். நம்ம அங்கே நிற்கணும். அந்த பேக்ரவுண்ட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது 2மே எனக்கு நல்ல ஒர்த்து. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒன்று ஸ்னோ நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரித்வாவே இங்கே இழுத்துட்டு வந்துட்டான். இதுதான் வந்துட்டு அந்த மாலில் இருக்க மாதிரி தான், அந்த ஃபன் கேம்ஸ் மாதிரி. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே வந்துட்டிங்கன்னா. ஆக்சுவலாக இங்கே வரத்துக்கு வந்து காயின்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு இங்கே உள்ளே வரப்பே ஒரு 8 காயின் கொடுத்துருவாங்க இதில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அந்த 8 காயினுமே நம்ம கேம்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 காயின்ஸ் வந்துட்டு தனியாக மசாஜ் சேர் ஒன்று இருக்கும். இதுதான் அது. மசாஜ் சேருக்கு வந்து 4 காயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்சனுக்கு 4 காயின்ஸ் வேணும்.
நீங்கள் காயின்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா அதுக்கு தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கல, அந்த 8 காயின்ஸ்லேயே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரித்வாக்கு 2 காயின், எனக்கு 2 காயின் நான் 2 காயினில் ஒன்று யூஸ் பண்ணேன். ஒரு காயின் வந்துட்டு இந்த ரித்வாக்கு வந்துட்டு இந்த இதில் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்படுற மாதிரி பண்ணால் அப்புறம் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் இருந்துச்சு. இந்த ஹால் நல்ல பெரிய இடம், அதுக்குள்ளேயே நிறைய கேம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி. ரித்வாக்கு வந்து ஆக்சுவலாக அவ்வளோ காயின்ஸ்லாம் தேவையில்ல, அவன் ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தாலே அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே இது பண்ணிகிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்சம் பெருசானா போதும், அவ்வளோ கேம்ஸ்லாம் விளையாட தெரியாதுல்ல. ஸோ அவனுக்கு இதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த காயின்ஸு. ஹஸ்பண்ட் வந்துட்டு மசாஜ் சேர் போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு 4 காயின்ஸ் கொடுத்தாச்சு. இந்த ஹார்ஸ் ஒன்று இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய. அப்புறம் ரித்வாக்கு வந்து இன்னொரு காயின் வந்துட்டு அந்த ஹார்ஸில் போட்டேன். பாருங்க, ஒரு சைனாக்கார பொண்ணுக்கிட்ட ரித்வா வம்பு இழுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு காயின்லாம் போடல, ஜஸ்ட் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் வந்து ரித்வாக்கு அந்த ஹார்ஸில் போகிறதுக்கு ஒரு காயின் யூஸ் பண்ணிட்டேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணான். நான் நெக்ஸ்ட்டு இந்த டாய் எடுக்கிறதுல தான் 2 காயின் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, அது கரெக்டாக பிக் பண்ணவே மாட்டேங்குது. செம்ம காண்டாயிடுச்சு இது. அவ்வளோதான். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபிஷ் அக்வாரியம் தான் போனோம். இது அப்படியே எல்லாம் காம்போ மாதிரி தான், அப்படியே நம்ம ஒரு பிளேஸ் அது பார்த்துல அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு 7-8 இது இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த செட்டப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஃபிஷ் இதெல்லாம் காமிக்கிறேன். நீங்கள் பார்க்குற மாதிரி அப்படியே டக்குன்னு எல்லா ஃபிஷ்ஷையும் காமிச்சிடுறேன் பாருங்கள். மாதிரி அந்த ஃபிஷ் இதை வச்சுருந்தாங்க. அதோட சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த அழகான செட்டப் இருந்துச்சு, இந்த மஷ்ரூம்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டெஸ்க்டாப் வால்பேப்பர்லாம் இருக்கும்ல, அதை பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு அந்த ஃபிஷ்ஷோட அந்த பேக்ரவுண்டு செட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. சில ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா மூவே ஆகலை, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு. கவுன் ஷெல்லிங்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதை முடிச்சுட்டு அதோட எண்டுலேயே பார்த்திங்கன்னா இந்த இதை அழகான இந்த இது வச்சுருந்தாங்க, கிளி, நிறைய குருவி அழகழகாக இருந்துச்சு. அதுக்கு அழகாக சின்னதாக அந்த ஓட்டெல்லாம் கூட போய் தங்கிக்கிறதுக்கு, அது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ அது முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு இன்னொரு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி கீழே இந்த மாதிரி டேஷிங் கார் மாதிரி ஒரு இது செட்டப் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு மிஸ்டேக் என்னென்னா, அதுக்கு ஒரு காயின் யூஸ் பண்ணணும் போல், அது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் அங்கேயே எல்லா காயின்ஸும் நாங்கள் முடிச்சிட்டோம். சரி, ரித்வா ஜஸ்ட் உட்கார வச்சுட்டு நாங்கள் அடுத்த பிளேஸ் வேக்ஸ் மியூசியம் தான் அது, பட் இங்கே கேமரா நாட் அலவுட் சொல்லிட்டாங்க, ஸோ அங்கே எடுக்க முடியல. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதை முடிச்சுட்டு இது இன்ஃபினிட்டி ரூம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளாஸ், கண்ணாடி, கலராக அப்படி லைட் மட்டும் மாறிட்டே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக. ரித்வா அப்படியே என்னன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். அதோட கண்டினியூஷனே அடுத்த ரூம் பார்த்திங்கன்னா இந்த இதுலலாம் கூட இருக்கும், அது என்ன அந்த விஜிபி அந்த மாதிரி இடத்துலலாம் கூட வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்ட் கேலரி தான் வந்திருந்தோம். ஆர்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா பொறுமையாக ரசித்து பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய அழகழகாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே டக்குன்னு காமிச்சிடுறேன். நிறைய அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், சிலதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மினியேச்சர், கார் மினியேச்சர்னு சொல்லிட்டு இது சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ சின்ன ரொம்ப பர்ஃபெக்டாக மைன்யூட்டாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே சின்னதாக ஒரு ரியல் சைஸ் கார் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு பெடல் கார்னு போட்டது, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி சில விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே இந்த மியூசியம்லாம் கூட நம்ம அங்கங்கே பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் ரொம்ப ரேண்டம், ரொம்ப பார்க்குறது நம்மளுக்கு கஷ்டம். அதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கார் மினியேச்சர். அப்புறம் இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோதான். இது ஒன்று கடைசியாக 5D சினிமா ஒரு 2 மூவின்னு நினைக்கிறேன். அது போட்டாங்க ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் கிட்ட. அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்னோ மாதிரி அந்த மாதிரிலாம் கூட வந்துச்சு, பபிள்ஸ் அந்த மாதிரி. நல்லா ஒர்த் இந்த இது. இப்போ முடிச்சுட்டு அங்கேயே சிக்கன் லாலிபாப் கீழே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுட்டு இப்போ வண்டி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு குன்னூர் தான் போகிறோம். போகிற வழியில் இங்கே வரிக்கி மட்டும் இங்கே நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு இங்கே வரிக்கி ஊட்டி வந்தாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வரிக்கி வாங்கலாம்னு இங்கே நிறுத்தியிருக்கோம். இப்போ வர்றப்ப சொன்னேன்ல நாங்கள் கோத்தகிரி வழியாக வந்தோம், குன்னூர் வழியாக வராமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி இப்போ இறங்குறப்ப வந்துட்டு குன்னூர் வழியாக போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான். ஏன்னா குன்னூரில் வந்துட்டு சிம்ஸ் பார்க் ரொம்ப ஃபேமஸில். சரி அங்கே வந்துட்டு இறங்கிட்டு அங்கே லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே சிம்ஸ் பார்க் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கூகுள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா எங்கே எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு போக முடியுது. அங்கே வந்துட்டு இந்த ஹோட்டல் ரிவ்யூ நான் அதனால அங்கே லஞ்ச் சாப்பிட்டுட்டு நான் அந்த ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு சாப்பாடும். இப்போ நெக்ஸ்ட் இங்கே சிம்ஸ் பார்க் சொன்னோம்ல அங்கே தான் வந்துருந்தோம். மழை லேசாக தூரிகிட்ருக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய பார்க்கானா அவ்வளோ ஃபுல்லாக கூட எங்களால் கவர் பண்ண முடியல. நல்ல பெரிய பார்க்கு. இங்கே நிறைய பிளேசஸ் நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோ இங்கேயும் நாங்கள் ஃபோட்டோகிராஃபர் கிட்ட சொல்லி தான் 2 ஃபோட்டோவை எடுத்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பூ இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், மழையும் அப்பப்போ தூர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இதுதான் எங்களுடைய ஊட்டி இதோட கடைசி பிளேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா லேக், அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா கூட இருந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் இது முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஃபுல்லாக கீழே கூட இறங்க முடியல, மழை தூர ஆரம்பிச்சிச்சு. இந்த 2 பிக் தான் அங்கே ஃபோட்டோகிராஃபர் கிட்ட சொல்லி எடுத்தது. அவ்வளோதான், அப்போ ஊட்டி vlog வந்து முடிஞ்சுது. Day 1, Day 2, Day 3 vlogsலாம் ஏற்கனவே போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.